இந்த மீன் அடிக்கடி வாயில இருக்கிறதான் துளிக்குள்ள மாட்டிக்குது சொன்னா. இன்னொருத்தர் சொன்னா ரொம்ப அழகாக, அக்கறை இல்லாத தகப்பன் அவன் தான் வாழ்க்கையை அதிகம் கற்றுத் தருகிறான். என் அம்மாவை அடிக்கடி அழிப்பார், எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்டியதில்லை, என் மாமா தான் கட்டினார், என் ஆத்தா நெசவு செய்து அக்கறையற்ற தகவலை பெற்றவர் கொடுத்து வைத்தவர். பள்ளியிலும் கல்லூரியிலும் வாழ்க்கையிலும் வாழ்க்கையின் மதிப்பீடை சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி ஒன்றுதான் நிற்கும். ஏற்காண்டோ சொன்னதுல எனக்கு பிடிச்ச வரி, சென்னை இதிலிருந்து மீட்கப்பட முடியுமா? முடியும். அந்த ஒரு வார்த்தைக்காக 500,000 வருஷம் ஆகும், இடிப்பதற்கு ஒரு நாள் போதும். லண்டன் முட்டை வெடித்து போயிடுச்சு, ஐரோப்பாவே அலறியது. லண்டன் இருந்து போனால் ஐரோப்பா இருந்து போகும். லண்டன் வீழ்ந்தால் தமிழ்நாட்டின் தலைவரை விட்டெடுப்பதால் தமிழ்நாட்டையே விட்டெடுப்போம் என்பதற்கு அர்த்தமே தவிர வேற சென்னை விட்டெடுக்க முடியும். நீங்கள் இருக்கிறீர்கள், எங்கள் கரங்கள் இருக்கின்றன, உதவி செய்யும் உள்ளங்கள் இருக்கின்றன. சென்னை மீட்டெடுப்போம். ஒரு அழிவில் இருந்து ஒரு நன்மையை கற்றுக் கொள்வதுதான் மனித குலத்தினுடைய மிகப்பெரிய முன்னேற்றம். விழுந்ததா அதிலிருந்து என்ன நன்மை பாருங்க. என் நண்பர் ஒருவர் கவிதை எழுதுகிறார், நானும் 20 நாட்கள் எழுதான். ஒன்று சுனாமி, இன்னொன்று இலங்கை கிளப்படுவார். இந்த ரெண்டும் தான் என் வாழ்வின் கடைசி நிமிஷத்தினுடைய, நான் நிமிஷத்துக்கு இருக்கிறேன்னு வச்சிருக்கேன், என் வாழ்வு நிறைவடைய போகிறது. ஒரு பிபிசி பேட்டி கேட்கிறான், உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத துயரங்கள் என்ன? ஒன்று சுனாமி, இன்னொன்று இலங்கை இனப்படுகொலை. கடைசியாக சொல்லுவார், ரெண்டு. அந்த சுனாமியில் அழிந்த மனித குலம் கொஞ்சம் நஞ்சமார்கள். அந்த சுனாமியா இவ்வளவு தீவில் இருந்தது இல்லையா, ஒரே ஒரு நன்மை நடந்தது. அப்போது துறைமுக பொறுப்பு கழகத்தின் தலைவராக என் நண்பர் சுரேஷ் ஐஏஎஸ் என்பவர் இருந்தார். சுனாமியில் உங்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டார். பெரிய நன்மை நடந்தது. என்ன கேட்டார்? காலங்காலமா இந்த துறைமுகத்துல 16 அடி சகதி சேர்ந்துருச்சு. இந்த 16 அடி சகதியை நாங்க வெளியேற்ற வேண்டும் என்றால் ஒரு 2000 கோடி ரூபாய் செலவழிக்கணும். இந்த சுனாமி வந்தது, திருப்பி பின்னாடி போச்சு. இந்த 16 அடி சகதி இருந்து கடவுளுக்கு போயிடுச்சு. 2000 கோடி ரூபாய் எங்களுக்கு மட்டும் நம்ப முடியும். ஜப்பான்ல எரிமலை வெடிக்கும். எரிமலை வெடிச்சோன்னா மக்கள் நீ வேற யாரும் இல்லை. இந்த நம்பிக்கையை தமிழ் மட்டும்தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு கல்வி மட்டும்தான் கொடுக்க முடியும், கலை மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆகவேதான் மதத்தை விட, அரசியலை விட, நிறுவனங்களை விட மனிதன் கலையை நம்புகிறான். கலையை நம்புவதற்கு காரணமே கலை என்பது நம்பிக்கை தருகிறது, தமிழ் என்பது நம்பிக்கை தருகிறது. மனதை மட்டும் கீழே விட்டாங்க, எல்லாமே மனசுலாங்க. எங்க பச்சையப்பட்டியில் ஒரு வாசகம் உண்டு, அதான் லோகோ. மைண்ட் மூவ்ஸ் நேச்சர். மனம்தான் பொருள்களை அசைக்கிறது, மனம்தான் தூரத்தை குறைக்கிறது, மனம்தான் எல்லாம். இதுக்கு நம்ம பழைய கதை உண்டு, மனம்தான் எல்லாவற்றையும் முடிவு செய்கிறது, மனத்தை மட்டும் இழந்து விடாதுகிறது. விக்ரமாதித்யன் உங்களெல்லாம் பார்ப்பது ரொம்ப விருப்பமா. இந்த மண்டல தலைவர் சொல்றாரு, வைரமுத்து ஒருவனுக்கா நன்றி தெரிவிக்க வேண்டும். இந்த ஒருவன் மட்டும் பேசதான் வெற்றி. நான் சொன்னேன், உயிரின் அடையாளம் எது தெரியுமா? என்ன தெரியுமா? எந்த பொறுத்தளவுல கொடுப்பதுதான் உயிரின் அடையாளம். என்னுடைய கருத்து, நான் யோசித்து யோசித்து கண்டுபிடிப்பது. கொடுத்தல், தன்னிலிருந்து இன்னொன்றை விளைவித்தல் என்பதுதான் இந்த உயிரின் குணம். அப்படி பார்த்து மூர்த்தத்துக்கு தலையாக்கி கொடுங்க. சென்னையில் தர்மபுரி என்ன அர்த்தம்? அதோட நந்தினி பிஎஸ், நேத்ரா, காயத்ரி,
பிரச்சனைக்குரிய அந்த பாடலை இதுவரை நான் செவிமடுக்கவில்லை. அதனால் அதை கேட்டுவிட்டு கருத்து சொல்வதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் ஒன்றை மட்டும் நான் உறுதி செய்து கொள்ள விரும்புகிறேன். பாடல்களில் 2 வகை. ஒன்று கொள்கை பாடல்கள், இன்னொன்று கொண்டாட்ட பாடல்கள். கொள்கை பாடல்கள் குறைவாகவும் கொண்டாட்ட பாடல்கள் மிகுதியாகவும் ஆகிக் கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொள்கை பாடல்கள் குறைந்து போன வருத்தம் எனக்கு உண்டு. கொண்டாட்ட பாடல்கள் பெருகுவதும் கூட காலத்தின் தேவைதான். ஆனால் அந்த கொண்டாட்ட பாடல்களுக்கு ஒரு எல்லை இருக்க வேண்டும் என்பதை பாடல் ஆசிரியர்களும் இசையமைப்பாளர்களும் தங்களுக்கு தாங்களே ஒரு தணிக்கை செய்து கொள்வது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். எல்லோரையும் மகிழ வைக்கத்தான் கலை, யாரையும் புண்படுத்த கலை அல்ல. அதை இப்ப சொல்ல